ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டில் லாலு என்ற ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிக வலிமையானது, மிகவும் துணிச்சலானது. ஆனால் அதற்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அது ரொம்ப ரொம்ப சோம்பேறி. காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் காலையில் எழுந்து வேலை செய்யும்போது லாலு என்ன செய்தது தெரியுமா? தூங்கியது, மீண்டும் தூங்கியது, தொடர்ந்து தூங்கியது. ஒரு நாள் லாலுவின் வயிறு குர் குர் என்று சத்தமிடத் தொடங்கியது. அது கண்களை திறந்து, ஐயோ, எனக்கு ரொம்ப பசி என்றது. ஆனால் அது நடக்க விரும்பவில்லை, வேட்டையாட விரும்பவில்லை. அதனால் அது சொன்னது, சாப்பாடு தானாகவே என்னிடம் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்று சொல்லி மீண்டும் படுத்துக்கொண்டது. அப்போது ஒரு சின்ன சுறுசுறுப்பான எலி அங்கு துள்ளி துள்ளி வந்தது. அது லாலுவை பார்த்து மெதுவாக சிரித்தது. எலி சொன்னது, வணக்கம் சோம்பேறி ராஜா. லாலு மெதுவாகச் சொன்னது, நான் சோம்பேறி இல்லை, நன்றாக ஓய்வு எடுக்கிறேன். எலி சிரித்துக்கொண்டு, பரவாயில்லை சிங்கராஜா, நான் உங்களுக்கு ஒரு வேடிக்கையான முறையில் உதவுவேன் என்றது. அந்த சின்ன எலி வாழைப்பழங்களையும் கயிறுகளையும் வைத்து ஒரு வேடிக்கையான வலை அமைத்தது. அதற்குள் ஒரு மான் வந்து சிக்கியது. அது சுற்றிச் சுழன்று, வீயே, இது ஜங்கலின் பொழுதுபோக்கு சவாரி மாதிரி இருக்கு என்று சிரித்தது. எலி உடனே லாலுவை அழைத்து, உங்கள் சாப்பாடு டாக்ஸி வந்துவிட்டது ராஜா என்றது. லாலு மகிழ்ச்சியுடன் சாப்பாட்டை சாப்பிட்டது. பின்னர் அந்த சின்ன எலியை பார்த்து சிரித்தது. நன்றி சின்ன எலியே, நீ ரொம்ப புத்திசாலி என்றது லாலு. எலி பெருமையுடன், நீ ரொம்ப பெரியவன், ஆனால் ரொம்ப சோம்பேறி என்றது. இருவரும் சேர்ந்து ஜோரா சிரித்தார்கள். அடுத்த நாள் காலை லாலு ஒரு முடிவு எடுத்தது. இன்றிலிருந்து நான் உடற்பயிற்சி செய்வேன் என்றது. அது 2 அடிகள் ஓடியது. போம் என்று மெதுவாக கீழே விழுந்தது. எலி சிரித்துக்கொண்டே, மெல்ல மெல்ல தொடங்கு பெரிய வீரா என்றது. காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் சிரித்தன. லாலுவும் தினமும் முயற்சி செய்வேன் என்று உறுதி செய்தது.